சார், முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து குளத்தூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காரு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஒருத்தருடைய ஸ்டாலின் சார் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்தும் அவர் நம்பி சிலர் கொடுத்தது வந்து அவர்களெல்லாம் வந்து அதை வந்து தவறாக அவர்களுடைய பெயரை வைத்து அந்த மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்பது தான் அதனுடைய வெளிப்பாடு. ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் சார் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிந்தாலும் அவருடைய அந்த தொகுதி மக்களுக்கு அவர் நம்பிக்கையை யாரை கொடுத்தாரோ அவர்கள் வந்து அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு குறைகளையும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இல்லை என்றால் எல்லோராலும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் அரசியலில் அறியப்பெற்ற, ஏற்கனவே 2 முறை தோல்வி அடைந்திருந்தாலும் இந்த 3வது தோல்வி, அதுவும் ஒரு முதல்வராக இருந்து அவருக்கு இது கிடைப்பது என்பது ஒரு பெரிய சங்கடமான விஷயம். அரசியலில் எல்லாம் சரி, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய தொண்டர்கள் என்பது உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம். அதில் இருக்கக்கூடிய கலைகள் எல்லாம் கலைந்து தொண்டர்களுடன் இறங்கி அவர் மீண்டும் அரசியல் பணியாற்றுவார் என்று தான் நான் நினைக்கின்றேன். இது வந்து எல்லாமே இதுவும் கடந்து போகும் போல் எல்லாம் கடந்து போகும். ஆனால் தவறுகளிலிருந்து நாம் மீண்டும் அந்த தவறுகளுக்கு மீண்டும் மறுபக்கம் போகாமல் இருப்பது தான் மனித வாழ்க்கை. அவர் சிம்மராசிக்கார், பூர்வ நட்சத்திரக்கார். இன்றைக்கே இதற்கு உண்டான தொண்டர்களை சந்திப்பது, கலந்து உரையாடல் என்பது அவங்க அப்பா வழியில் வந்தக்கூடிய விஷயம். உற்சாகப்படுத்துறதுக்கு உடனடியாக முடங்கி போக மாட்டார். உடனடியாக இன்றைக்கே இந்த இன்டர்வியூ கொடுக்குற நேரத்திலே அவர் வந்து கிளம்பி அறிவாலயத்திற்கு போய்விடுவார். அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எல்லா தோல்வி காலத்தில் தான் அவர்கள் மிகவும் ஒற்றுமையாக இருப்பார்கள். ஜெயித்த பிறகுதான் சில முட்டுக்கட்டைகள்லாம் வரும். இனி தோல்வியினால் அவர்கள் வீறு கொண்டு அவர்களுடைய பணியில் மக்களுக்காக இறங்கி செய்வது தான் வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். எது எப்படியாக இருந்தாலும் அவருக்கும் அவருடைய அரசியல் பணிக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக என்னை பற்றி எனக்கு தெரிந்து தோன்று விடக்கூடிய ஜாதகம் இல்லை.